பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். அனுதினமும் நீங்கள் ஆன்லைனில் எங்களோடு கூட சேர்ந்து செய்திகளை கேட்பது, ஜெபிப்பது, அது மிகுந்த ஒரு பலனையும் ஒரு உற்சாகத்தையும் எங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜ், அல்லவற்றால் குறுஞ்செய்தி உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு புது பலனை கொண்டு வரணும் என்பது தான் என்னுடைய ஜெபம். சரியா? அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி உங்களில் உண்டாயிருக்கலாம். உடனே வசனத்துக்கு போகலாம். சரியா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் பைபிளில் சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த போது அற்புத அடையாளங்களை செய்கிறவனாய் மாறிட்டார் ஸ்தேவான். யார் இவர்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2-3 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை பந்தி விசாரணை செய்கிறதற்கு ஒரு டீமை உருவாக்குனாங்க. அந்த டீமில் உள்ளவர் தான் ஸ்தேவான். அந்த பந்தி விசாரணைக்காரனாகிய ஸ்தேவான், வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்து அற்புத அடையாளங்களை செய்கிற மனிதன். ஆண்டவர் யாரை வேண்டுமானால் பயன்படுத்துவார். இல்லை, மிருகங்களையே பயன்படுத்தியிருக்கார். பைபிளில் பறவைகளை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களை பயன்படுத்த மாட்டாரா? உங்களை பயன்படுத்த மாட்டாரா? நீங்கள் ஒரு பாமர குடும்பத்தில், ஒரு குக்கிராமத்தில் பிறந்திருக்கீங்களா? உங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் நொடிந்து கூனி குறுகி போயிருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் ஒன்று, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தில் நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்திருக்கிறான். ஒன்று ஃபெய்த்து, ரெண்டாவது பவர். விசுவாசம், ரெண்டாவது வல்லமை. இதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரே, நான் சாதாரண விசுவாசியா இருக்க முடியாதுப்பா. ஆண்டவரே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிலீவராக என்னை மாற்றுங்கப்பா. இதுதான் உங்க ஜெபமா இருக்குமானா, கொஞ்ச நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிலிருந்து வல்லமை புறப்படும். ஆமென். ஆண்டவருக்கு நீங்க தேவை தெரியுமா? உங்க ஃபேமிலி ஆண்டவருக்கு தேவை. நீங்க நினைப்பீங்க, நானோ ஒரு புழு, நானோ ஒரு பூச்சி, நானோ ஒன்றுக்கு உதவாதவன், ஆண்டவரே நானோ ஒரு பலவீனமானவர். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உன்னை கையில் எடுக்க விரும்புகிறேன். நீ சோர்ந்து போவாத. உன்னுடைய கண்ணீரின் பாதை ஆச்சரியமான ஒரு பாதையை மாறாதா? இருளில் வெளிச்சம் உதிக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான செய்தியை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்றேன்பா. யார் யார் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் மூலமா இந்த சத்தத்தை கேட்குறாங்களோ, இந்த பிக்சரை பார்க்குறாங்களோ, இந்த ஸ்க்ரீனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த தேவ பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்னி அவர்களை நிரப்புவதாக. விசுவாச வரத்தினாலும் ஆண்டவரே, வல்லமையினாலும் ஆண்டவரே, ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாகி ஸ்தேவானை நிரப்ப இயலுமானால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீ பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியலையே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்க எந்த ஆவிகளால், மனிதர்களாலும் கூடாத ஒரு வாக்கு வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய அளவற்ற கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களை தாங்கும். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842522836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.